விஜய் அவர்கள் 19ஆம் தேதி மகாபலிபுரம் சென்ற போது பூச்செண்டு கொண்டு போயிருந்தார். ஆமா, தவிர ஒரு பேக் ஒன்று கொடுத்தாரு அட்டாச். என்னது சார் அது? அது ஒரு ரகசிய பெட்டி, பேண்டராக்ஸ் பாக்ஸ். அது விஜய்க்கும் அமித்ஷாவிற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. விஜய் பிரதமர் வேட்பாளர்ங்கிறாங்க. இன்றைய சிஎம், வருங்கால பிஎம் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர்ங்கிறாங்க. ஜெகதீஷ் இன்றைய சிஎம் நாளைய பிஎம் சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னும் எல்லாருமே ரசிகர் மன்ற போட்டுல இருக்காங்க. காங்கிரஸும் பிரியுது சீனிவாசன். சோனியா காந்தி சுயசரிதம் எழுதுகிறார். அதில் அந்த ஸ்ரீபெரும்புதூர் அத்தியாயத்தில் திமுகவை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் இருப்பதாக பலர் சொல்லுகிறார்கள். அங்க பிராமின் ஓட்ஸை கவர் பண்ணதுக்கு அகிலேஷ் யாதவ் சொல்லிட்டாரு, PPDA पंडित पिछड़े दलित अल्पसंख्यक। PDA में PD पंडित का ही शॉर्ट फॉर्म है। योगी आदित्यनाथ पाकिस्तान पिछड़े पाकिस्तान जोड़ता है। फिर पी की परिभाषा पंडित से, और आप देखना एक दिन वे पी की परिभाषा पाकिस्तान से भी कर देंगे। राहुल गांधी पेन வச்சுக்கிறது கிடையாது. பென் இஸ் பவர். நான் டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டேன், எனக்கு பவர் வேண்டாம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. இந்தியா முழுவதும் பரபரப்பான அரசியல் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் நம்முடன் இந்த விவாத அரங்கத்தில் காணொளி மூலம் இணைகிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான், உங்கள் அபிமானத்துக்குரிய டெல்லியார் ராஜகோபாலன். வணக்கம் ராஜகோபாலன். நமஸ்காரம். வணக்கம். நமஸ்காரம் சார். சார், சில நாட்களுக்கு முன்னால மகாபலிபுரத்தில் வச்சு தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு நடைபெற்றது. அதுல அமித்ஷா பங்கேற்றார். அவர் தலைமையில் தென்னிந்திய முதல்வர்கள் அத்தனை பேரும் பங்கேற்றனர். தெலுங்கானா தரப்புல மட்டும் தெலுங்கானாவுடைய துணை முதல்வர் பங்கேற்றார். ஆக்சுவலா அவர் முதல் நாளே அங்க சென்னைக்கு வந்தாச்சு. முதல் நாள் இரவு மரியாதை நிமித்தம் அமித்ஷாவை சந்திக்க வந்த விஜய் அவரோட கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல் தனியாக அமித்ஷாவுடன் பேசிக் கொண்டிருந்தார். அதற்கப்புறம் நெக்ஸ்ட் டே தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்ற போது அமித்ஷா விஜய், DK சிவகுமார், சதீசன் இவருடைய எல்லோருத்தையுமே அவர் நிறைய பேசி இருக்கிறார், விவாதித்து இருக்கிறார். பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அவர் கலந்து ஆலோசனை செய்திருக்கிறார். இதுல இந்த தென்னிந்திய முதல்வர்கள்ட்ட, குறிப்பா விஜய், DK சிவகுமார், சதீசன் இவர்கள்ட்ட அமித்ஷா முக்கியமான ஏதேனும் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறாரா? ரொம்ப அதிகமாக விவாதிக்கப்படாத முக்கியமான செய்தி ஏதேனும் இருக்கிறதா? கோலால நேயர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை தர ஆசைப்படுகிறேன். அமித்ஷா அவர்கள் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகளை எல்லாம் ஒன்று சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியை நரேந்திர மோடி அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதற்காக உலக வங்கியிலும் ஆசியா வங்கியிலும் நாங்கள் கடன் கேட்க தயார். சிறப்பான கூட்டம் செப்டம்பர் மாதம் இறுதியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சருடைய அறையில் நானும் வருகிறேன். நீங்க 5 பேரும் 6 பேரும் வாங்க. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களும் 6 பேரும் வாங்க. வந்துட்டு நம்ம பேசலாம். காரணம் என்ன என்று கேட்டால், நரேந்திர மோடி அவர்கள் நர்மதாவிற்கும் குஜராத்திற்கும் மத்திய பிரதேசத்துக்கும் சண்டை இருந்து நர்மதா தீவை பற்றி அதை சால்வ் பண்ணி 2015-16 அந்த மாதிரி அவர் சீஃப் மினிஸ்டர் பண்ணார். கண்டினியூஷனா பண்ணார். அதை தவிர ஹரியானா, பஞ்சாப் இடையே இருக்கக்கூடிய நீர் பாசனத்திற்காக சண்டையே ரவி பியாஸ் அண்ட் கனால்லாம் இருக்கு, அதெல்லாம் சால்வ் பண்ணார். கடந்த 12 வருடங்களாக சீனிவாசன் நரேந்திர மோடியுடைய எண்ணம் கோஆர்டினேஷன், கனெக்டிவிட்டி, அது நதிநீர் பங்கு பற்றி காவிரியை தவிர இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் இருந்து புகார் வந்ததா கேளுங்க.
அதை அமித்ஷா விளக்கமாக சொல்லியிருக்கிறார் தமிழக முதல்வர் விஜயிடம். தாங்கள் கூறினீர்கள் 30 நிமிடம் என்று. நான் கேள்விப்பட்டது அமித்ஷாவுடைய துணை உதவியாளர்கள் மூலமாக 1 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதில் CR பட்டேல் என்று சொல்லக்கூடிய மத்திய நீர்வளத்துறை அமைச்சர், அவர் குஜராத்தினுடைய பாஜக MP, குஜராத்தினுடைய பிஜேபியுடைய பிரசிடென்டா இருந்தார், ஸ்டேட் பிரசிடென்டா. நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் மிக 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 நெருக்கமானவர். அவர் இந்த கூட்டம் நடப்பதற்கு முன்னதாக, ஒரு நாள் முன்னதாக, அதாவது 17-18 தேதிகளில் அமித்ஷா CR பட்டேலிடம் பேசி 8 பக்க குறிப்பை சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் பிளஸ் அந்த ஏஜென்சி இருக்குது, அந்த CWCன்னு பேர், அதுக்கு அவங்க மூலமா தயாரிக்கப்பட்ட ஒரு குறிப்பை தமிழக முதலமைச்சரிடம் தனியாக தந்திருக்கிறார் அமித்ஷா அவர்கள். இதெல்லாம் நீங்க பேசிட்டு வாங்க. கண்டிப்பாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய 3 நதிகளை அங்கங்க எங்கெங்க விட்டு இருந்தோ அந்த கனெக்ட் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கோ தென்னிந்தியாவில் எந்த இடத்துக்கோ தண்ணீர் பிரச்சனை வராது. அதை 3 அல்லது 4 வருடங்களில் முடித்து தருகிறோம் என்று CWC சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் சொல்லியிருக்கிறதாக. அதை தவிர உலக வங்கியிடம் நான் பேசுகிறோம், 6 மாநிலங்களும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை, ஒரு ரெசல்யூஷன் வச்சிருக்காரு. அனைத்து முதலமைச்சர்களும் அதை வரவேற்றிருக்கிறார்கள், இன்க்ளூடிங் சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடு கூட வெளிப்படையாக அதை சொல்லியிருக்கிறார். அமித்ஷா அவர்களும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ஆனால் பிரதமர் இதற்கு அங்கீகரித்து விட்டார். அமித்ஷா சொன்னதற்கு பிறகு, அதாவது நேற்று 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் அவர் திரும்பி வந்த பிறகு, இது ஒரு சிறப்பு செய்தியாக நான் சொல்லுகிறேன். எப்படி அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் குவாட்ரிலேட்டரல் ட்ரையாங்கிள் கோல்டன் என்று சொல்லி ரோடுகள்லாம் இணைத்து நிறைய நதிகளையும் இணைக்க வேண்டும் என்று பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிறதோ மேனிஃபெஸ்டோல, அதே மாதிரி நாங்கள் செய்திரும். எங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுங்க, நம்ம மீட் பண்ணலாம், நீங்க அதை உங்க டிபார்ட்மெண்ட்ல யோசிச்சு பாருங்கன்னு சொல்லியிருக்க. ஒரு கூடிய விரைவில் ஓரிரு மாதத்தில் டெல்லியில் அந்த கூட்டம் நடைபெறும். இது ஒரு மாபெரும் முயற்சி. இதற்கு விஜய் அவர்களுடைய அரசியல் நோக்கு போக்கு என்பது மத்திய அரசாங்கத்துடன் மோதல் போக்கு இல்லை என்பதை நிரூபிக்கிறது. தவிர விஜயும் கர்நாடகாவிற்கு சென்று பேச்சுவார்த்தை மூலமாக இதை நாம் சுலபமாக செய்து விடலாம் என்று எண்ணின கோட்டை தவிர, அதுதான் எம்ஜிஆர் எடுத்த முயற்சி, விஜயம் செய்கிறார் என்று அமித்ஷா அவர்கள் பிரதமரிடம் பாராட்டு தெரிவித்தார் விஜயை பற்றி. தவிர 2-3 அதிலிருந்து வரக்கூடிய செய்திகளை நான் சொல்றேன். அமித்ஷா அவர்கள் டீலிமிட்டேஷன் விஷயத்திலையும் சக்சஸ்ஃபுல் ட்ரிப் என்றால் நினைக்கிறாங்க. காரணம் என்னென்று கேட்டால், இதில் ஒரு விளக்கத்தை நான் தந்தேன் அவர்களிடம். நான் டிராஃப்ட் ரெசல்யூஷன்ல, பார்லிமெண்ட்ல, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல 50% ஏற்றணும் நானே பார்லிமெண்ட்லேயே சொல்லியிருக்கேன். அதை தவிர உங்களுக்கு எழுத்து மூலமா அந்த அந்த வடிவம் வந்த பிறகு உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதனால ஒரு சர்னிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கு, நல்ல வறுமை. அதற்கு தவிர பல ஆங்கில பத்திரிகைகளில், டெல்லியில் ஹிந்துஸ்தான் டைம்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற தலையங்கங்கள் கூட வரவேற்றிருக்கின்றன இந்த மீட்டிங்கை பற்றி. இல்ல நான் உங்களை ஒரு குவிஸ் ஒண்ணு கேட்கிறேன். இது கொஞ்சம் லைட்டர் வெயின்ல கேட்கிறேன். சீரியஸா நம்ம பேசிட்டோம். விஜய் அவர்கள் 19ஆம் தேதி மகாபலிபுரம் சென்ற போது பூச்செண்டு கொண்டு போயிருந்தார். ஆமா. தவிர ஒரு பேக் ஒன்று கொடுத்தாரு அட்டாச். என்னது சார் அது? ஒரு பாக்ஸ் டைப்ல ஒரு பேக். அது என்ன சார் அது? நீங்க தான் சொல்லணும். இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட். கரெக்ட். சில ருசிகரமான சாப்பாடுகள், அந்த பொடிகள், அதை தவிர இன்ட்ரெஸ்டிங் சதர்ன் குசீன் அந்த ஒரு பாக்ஸ் கொடுத்ததாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். இருந்தாலும் பலர் விதமாக சொல்லுகிறார்கள். அது ஒரு ரகசிய பெட்டி, பேண்டராக்ஸ் பாக்ஸ். அது விஜய்க்கும் அமித்ஷாவிற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. இது எந்த தொலைக்காட்சியிலோ எந்த விவாத பொருளோ வரவில்லை. ஆனால் பலர் பார்த்திருக்கிறார்கள், தெரியவில்லை. இது நான் ஊஜல் செய்கிறேன். சார், இல்ல ஒரு விஷயம், இப்போ இந்த காவிரி இஷ்யூவை நிரந்தரமா தீர்வு காண்றதுக்கு தென்னிந்திய நதிகளை ஒருங்கிணைத்தால் ஒரு நிரந்தர தீர்வு கிடைத்து விடும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல அமித்ஷா கூறியிருக்கிறார் நினைக்கிறேன். நீங்க சொல்றத பார்த்தா
அதாவது காவிரி கோதாவரி இந்த இணைப்பு இது எடப்பாடியார் ஆட்சி காலத்திலிருந்தே சொல்லப்பட்டது. 2021 அதிமுக எலெக்ஷன் மேனிபெஸ்டோலயே இது வலியுறுத்தப்பட்டது. அப்பவே வலியுறுத்தப்பட்டது. இந்த விஷயத்துல அன்னைக்கு சந்திரபாபு நாயுடுவும் ரொம்ப ஆர்வம் காட்டினார். இப்படி இந்த நதி நீர் அத்தனை இணைக்கிறப்போ எக்ஸஸ் வாட்டர்னே வராது, எல்லா வாட்டரும் கரெக்டா அந்தந்த மாநிலங்களுக்கு பயன்பட்டு விடும். சோ வீணாகி நதி நீர் கடலில் கலப்பது தடுக்கப்பட்டு விடும். இந்த மாதிரி பல்வேறு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. சோ இப்ப இது சம்பந்தமா இந்த காவிரி கோதாவரி இந்த இணைப்பு திட்டம் தொடர்பா தான் வேர்ல்டு பேங்க் நாங்க லோன் வாங்கி பண்றோம்னு அமித்ஷா சொல்லி இருக்கிறாரா? சொல்லியிருக்கிறார். அதற்கான ஒரு இனிஷியல் மீட்டிங், முதல் கட்டமான மீட்டிங் அடுத்த ஓரிரு மாதங்களில் நடைபெறும். அனைத்து முதலமைச்சர்களுடைய டைம் பொறுத்து இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால் 1956 இந்த ஸ்டேட் கவுன்சிலை பாராளுமன்றம் இயக்கியது ஒரு தீர்மானம் மூலமாக. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு ஒருங்கிணைப்பு இன்டர் ஸ்டேட் கவுன்சில், அதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில், நார்த் கவுன்சில், சதர்ன் கவுன்சில், அதெல்லாம் இருக்குது, 5-6 இருக்கு. அதனுடைய என்டையர் முடிஞ்ச பிறகு நிதி ஆயோக் மாதிரியும் பிளானிங் கமிஷன் மாதிரியும் டீம் இந்தியா மாதிரி ஒரு வருஷத்துக்கு எண்டில் ஒரு மீட்டிங் எல்லாம் வைப்பாங்க. இதெல்லாம் விட்டுருங்க. ஆனாலும் அமித்ஷா அவர்கள் உறுதிப்பட சொன்னது இதுதாங்க. நீங்க சம்மரைஸ் பண்ணதான் சொன்னார் சார். ஒரு பக்கம் இது போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்தியால தற்போது நிலவக்கூடிய அரசியலை கூர்ந்து கவனித்தார் ஒரு விஷயம் தெளிவா புரியுது. எல்லா ஸ்டேட்லயும் ஏதோ ஒரு விதத்துல மாநில கட்சிகள் ஷ்ரிங்க் ஆயிட்டு இருக்கு, இல்லாட்டி அது ஏதோ ஒரு விதத்துல சிதறுகிறது, உடைகிறது, என்னமோ நடந்துகிட்டு இருக்கு சார். அது ஒவ்வொரு மாநிலத்திலையுமே இந்த மாநில கட்சிகளுக்கு போதாத காலம்னு சொல்லுவோம்ல, அது இந்த காலகட்டமாக இருக்கிறது. அந்த மாதிரி மாநில கட்சிகள் அஃபெக்ட் ஆயிருக்கக்கூடிய மாநிலங்கள் எவை எவை, அங்க என்ன பிரச்சனை, எதனால மாநில கட்சிகள் பாதிக்கப்படுகின்றன? எதனால மாநில கட்சிகள் பாதிக்கப்படுகிறது என்ற கடைசி கேள்வியை நான் முதல் கேள்வியாக வைத்து, அந்த பாதிக்கப்படுவது ஒரு நடுவனாக இருப்பது காங்கிரஸ், ராகுல் காந்தி. இரண்டாவதாக ஒரு நிமிடம் இந்த விஷயத்துக்கு பின்னணி என்ன என்று கேட்டால், 2014 நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் முக்த் பாரத் என்று சொன்னார். 2019, 2024 வெற்றி பெற்றார். 2026 தேர்தலில் அதற்கு முன்னதாக விஜய் அவர்கள் வெற்றி, சுவேந்து அதிகாரியுடைய வெற்றி, பாஜக வெற்றியும் தமிழ் வெற்றி கழகத்துடைய வெற்றியும் வெஸ்ட் பெங்காலில் தமிழ்நாட்டில் ஒரு புது திருப்பத்தை கொடுத்தது. தவிர மேற்கு வங்காள எலெக்ஷனுக்கு முன்னாடி பீகார், டெல்லி, மகாராஷ்டிரா எத்தனை இருக்கு, 5 ஸ்டேட் வின் பண்ணாங்க பிஜேபி. இது இந்தியாவில் ஒரு நிரந்தரமான ஒரு வலுவான எதிர்கட்சி தேவை என்பதை நிரூபிக்கிறது. அந்த எதிர்கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பது காங்கிரஸ் தான். அந்த காங்கிரஸ் பலவீனமாக இருப்பதனால் தான் மாநில கட்சிகளான தேஜஸ்வி யாதவுக்கும் தேஜ் பிரதாப் யாதவ், லாலு பிரசாத் 2 மகன்களுக்கும் ஆர்ஜேடி என்ற கட்சி, ராஷ்டிரிய ஜனதா தள் என்ற கட்சி உடைந்து சிதைந்து சிறிதாகிவிட்டது. அதனுடைய வெற்றி தான் பிரசாந்த் கிஷோர் பவானி போர், மங்கி போர். ஒரு நிமிஷம், காங்கிரஸ் பலவீனமா இருக்கிறதுனால தேஜஸ்வி யாதவ் ஏன் பலவீனமா இருக்கணும்? அவருடைய ராஷ்டிரிய ஜனதா தள் ஏன் பலவீனம் அடையணும்? இது பலவீனம் அடைஞ்சா அவங்க பலமாக இருக்கணும் மாநில கட்சிகள். என்ன லாஜிக் எனக்கு எப்படி புரியணும்? லாஜிக் என்னன்னா, இந்த அனைத்து மாநில கட்சிகளும் ஒருங்கிணைத்துவது, அவர்களுக்கு உற்சாகத்தை தருவது ஒரு ஆல் இந்தியா கட்சியில காங்கிரஸ் தான் இருக்கணும். ஓட்டுச்சோரின்னு பாட்னால இருந்து ஒரு பிரயாணம் செஞ்சாரு, அதுக்கு முக ஸ்டாலின் கூட போனாரு பாட்னாக்கு. அதுல ராகுல் காந்தி பிரசைட் பண்ணாரு. அங்கு தேஜஸ்வி யாதவ் சொன்னார், இது ஓட்டுச்சோரி இங்க பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வேலையில்லா திண்டாட்டமும் மாநில பிரச்சனைகளை சொல்லுங்கள். ஆனா ராகுல் காந்தி ஓட்டுச்சோரின்னு சொல்லியிருந்தார். அதனால பீகார் தோல்வி விட்டதாக தேஜஸ்வி யாதவ் நினைக்கிறார் இன்று கூட. அதே மாதிரி சார், இப்ப தேஜஸ்வி யாதவ் முதல்ல இந்தியால இருக்காரா? லண்டன்ல இருக்கார், யூரோப்ல சுத்தின்னு இருக்காரு. அந்த தேஜஸ்வி யாதவுடைய மனைவிக்கு பிறந்த நாள் என்று கடந்த 2 மாதங்களாகவே அங்க வீடு வாங்கி வீடு கொடுத்து எடுத்துட்டு அங்கேயே செட்டில் ஆறாங்க போட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய தங்கச்சி சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட்டாங்க, அவரும் அங்க செட்டில் ஆயிடுவார் போனதுக்கு. ஆர்ஜேனுடைய எதிர்காலம் சமாப்தி ஆக்கி கொண்டு வருகிறதாகத்தான்
பிரசாந்த் கிஷோருடைய எழுச்சி தெரிகிறது. ஓ, இப்போ ஆர்ஜேடியினுடைய தேய்மானத்திலிருந்து பிரசாந்த் கிஷோர் மேல வந்துட்டு இருக்காரா, வளர்ச்சி அடைகிறார். ஓ, ஓகே. அது மாநில கட்சிகளுடைய ஒரு மாபெரும் தோல்வியாக திரிணாமுல் காங்கிரஸும் உடையுது, சின்ன பின்னமாகிறது. அதை பத்தி திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கக்கூடிய 28 MP 22 பேர் வெளில வந்துட்டாங்க. காரணம் என்ன என்று கேட்டால் அபிஷேக் பானர்ஜியுடைய ஆதிக்கம். மம்தா பானர்ஜிக்கும் அபிஷேக் பானர்ஜிக்கும் இருக்கக்கூடிய மன விரோதங்கள் காரணம் அபிஷேக் பானர்ஜி முதலமைச்சராக வேண்டும் என்றுதான் இருந்தார். அது பல எம்பிக்களுக்கும் பிடிக்கவில்லை. ராஜ்யசபா லோக்சபா எம்பிக்கள் அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கவே இல்லை. சார் ஒன்னே ஒன்று சொல்றேன், சுதீப் பந்தோபாத்யாங்கிறவர் மம்தா பானர்ஜிக்காக உயிரை விட்டார் சார். அதே மாதிரி அந்த சுவேந்து சேகர் ராய்ங்கிறவர் உயிரை விட்டார் சார். காலேஜ் ப்ரொஃபஸர் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்தாங்க சார். அப்புறம் பக்கோலி தஸ்திதார் என்ற ஒரு பெண்மணி கைனகாலஜிஸ்ட் 3 முறை எம்பியா இருந்தாங்க. அந்த பெண்மணி அபிஷேக் பானர்ஜியினுடைய ஒரு ஆதிக்கம் பிடிக்காத வெளில வந்தாங்க சார். அவங்க எல்லாம் திரிணாமுல் காங்கிரஸ் ஸ்டால்வர்ட்ஸ், எவ்வளவு பெரிய 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 லீடர்ஸ் எல்லாம் வெளில வந்தாங்க. காரணம் அபிஷேக் பானர்ஜி. அந்த காங்கிரஸ் வீக் ஆனதுனால மாநில கட்சி வீக் ஆயிடுச்சு. இப்ப இதே போல யூபியில அகிலேஷ் யாதவ் சைட்லயும் அவருடைய சமாஜ்வாதி பார்ட்டி கொஞ்சம் வீக்கட் ஆயிட்டு இருக்குங்கிறாங்களே, அங்கேயே அவங்களுக்கு குவாரல் அப்படிங்கிறாங்க. சமாஜ்வாதி கட்சி ஐயா முலாயம் சிங் யாதவ் மிக மிக நான் மரியாதை தரக்கூடிய நேதாஜி என்று பெயர், எனக்கு அவர் நன்றாக தெரியும், மிக மிக நன்றாக தெரியும். அவர் நேதாஜி என்று கூறுவார்கள். அவருடைய மறைவிற்கு பிறகு அவருடைய தம்பி சத்பால் யாதவ், ராம்கோபால் யாதவ் 2 ஒரு அண்ணன் பிள்ளை கோ பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் அகிலேஷ் யாதவுக்கு எதிர்க்க இருக்காங்க. காரணம் அகிலேஷ் யாதவ் வந்து அந்த டிம்பிள் யாதவோட திருமணம் பண்ணது, பிளஸ் டிம்பிள் யாதவ் இஸ் நாட் ஃப்ரம் யூபி. அதெல்லாம் ஒரு கலப்பு திரும்ப, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. சம்திங் அவங்க ஃபைனலில் இருந்தது, அது இப்போ வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. 2024 லோக்சபா தேர்தலில் பாஜகவில் இருந்த ஒரு குழப்பத்தினால் அகிலேஷ் யாதவ் வின் பண்ணாரே தவிர, இல்லை என்றால் அந்த சத்பால் யாதவ் அப்போ ஒன்னா வந்தாங்க, ராம் கோபால் யாதவ். இப்ப அவங்க வெளில போறாங்க பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி ஃபியூட். அங்க காங்கிரஸ் வீக்கா இருக்கு. 2 எம்எல்ஏ சீட்டு உத்தரப்பிரதேசம். ஆக மொத்தம் அங்க சத்பால் ஒரே ஒரு யூபியில காங்கிரஸ் வீக்கா இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அமைப்பு ரீதியாகவே அது பலவீனமா தான் இருக்கு. திரும்ப அது மேல வரணும்னா ஃப்ரம் த ஸ்கிராட்ச் தான் அவங்க டெவலப் பண்ணி ஆகணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதுக்கு முந்தின தேர்தலில் கூட காங்கிரஸ் வெறும் 2% ஓட்டு தான் சட்டப்பேரவை தேர்தலே வாங்கிட்டு, அதெல்லாம் தெரியுது. ஆனால் சமாஜ்வாதி பார்ட்டி வீக்காகிறதுக்கு காங்கிரஸ் எப்படி காரணமா இருக்கும்? இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அயோத்தி நன்கொடை முறைகேடு தொடர்பா பல்வேறு விஷயங்களை பெரிய அளவுல அகிலேஷ் யாதவ் ஃபிளார் அப் பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலையில சமாஜ்வாதி பார்ட்டிக்கு தானே காத்து சாதகமா அடிக்கணும். அப்படிங்கிறப்போ பலவீனமாகி கொண்டிருக்கிறது நீங்க எப்படி சொல்றீங்க? நல்ல 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 கேள்வி. அது பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால மீண்டும் தன்னுடைய பழமை நிலைமைக்கு வந்து விட்டார் யோகி ஆதித்யநாத். பாஜகவில் இருந்த சந்தைகள் எல்லாம் சரியாகிவிட்டது, 3வது முறையாக நாங்கள் வர வேண்டும் என்பதற்காக தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். ஒற்றுமை வந்து விட்டது. தவிர நீங்க கேட்டீங்க சார், 2017 2 லடுக்கே 2 ஆண்கள் என்று சொல்லி சைக்கிள்ல போனாங்க. ஞாபகம் இருக்கா? ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவ், தெரியுமா? இப்ப 2 அங்கிள்ங்கிறாங்க. லடுக்கே வந்து அங்கிள் ஆயாச்சு, 2 அங்கிள். சாச்சா, சாச்சான்னா அங்கிள்னு அர்த்தம் ஹிந்தியில, 2 சாச்சா. ஆனா ராகுல் காந்தி வந்து நாடாளுமன்றத்தை ஏதோ நீட் விஷயமாகவும் காக்ரோச் பார்ட்டி விஷயமாகவும் தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்யி, அமித்ஷாவை ராஜினாமா செய்ய என்று அந்த நாடாளுமன்றத்தினுடைய படைக்காலத்தோட இண்டிக்க வைத்தாரே, வாஷ் அவுட் பண்ண வச்சாரு. அதுல ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் மீது மிக மிக கோபம். காரணம் ஓட்டுச்சோரியை பற்றி ஒருத்தர் பேசல. ஒன்னு சாரி, உண்டி சோரி, அதாவது தான் பத்திர பேர் என்னது, உண்டின் பேருக்கு நன்கொடை சோரி. தான் பத்திரம்னா உண்டின்னு அர்த்தம்.
அதுக்கு சோரின்னா திருட்டுன்னு அர்த்தம், அந்த உண்டி திருட்டு. அதுல அகிலேஷ் யாதவுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நேற்று ஒரு செய்தித்தாள்களும் சரி அங்க அசல் பிசலாக வருகிறது, சத்பால் யாதவும் ராம் கோபால் யாதவ் சேர்ந்து கொண்டு நீங்கள்லாம் இப்போ ஒரு காமன் கேண்டிடேட்லாம் போடணும், எங்களுக்கு இத்தனை 50-60 சீட்டு வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அகிலேஷ் யாதவுக்கு பிடிக்கவில்லை. இப்பொழுது முலாயம் சிங் யாதவ் மரணத்திற்கு பிறகு அகிலேஷ் யாதவ் தலைமை இல்லாத இப்ப டிம்பிள் யாதவ் தலைமை வருவதனால் அகிலேஷ் யாதவுக்கு கூட இருந்தவர்களுக்கெல்லாம் பிடிக்கல யாருக்குமே. டிம்பிள் யாதவ் இஸ் டேக்கிங் இன் கண்ட்ரோல். உத்தரப்பிரதேச அரசியல் என்பது ஜாங்கிரி மாதிரி சுத்தி 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 வரும் சார், யாருக்குமே புரிஞ்சிக்க முடியாது சார், நிஜமாவே சொல்றேன். ஒரு இம்பாசிபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால இப்போ ஒன்னே ஒன்று நினைச்சோம், இந்த ஸ்மிருதி இரானி அகில இந்திய பாஜக செயலாளரை போட்ட பிறகு அந்த அம்மா யூபியில போய் எடுப்புறாங்க. வினோத் தாவடே என்று சொல்லக்கூடிய ஒரு குருமி மகாராஷ்டிரா, அவர் தான் இன்சார்ஜ், அவருக்கு கோ இன்சார்ஜ் 2 பேருமே குருமி. ஒரு குஜராத்ல இருந்து ஒரு பாட்டியல் என்று குஜராத் மாநில அமைச்சரை போட்டிருக்காங்க, அவரும் ஒரு குருமி. அதை தவிர பங்கஜ் சௌத்ரி என்று சொல்லக்கூடிய பாஜகவுடைய உத்தரப்பிரதேச தலைவர் குருமி. குருமியினுடைய டாமினேஷன் நிறைய இருக்காங்க. தவிர இன்று நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பிடிஏ என்று ஒரு தனி அமைப்பை ஏற்படுத்தி விட்டார் அகிலேஷ் யாதவ். பீச்சிலே தலித் அல்ப சங்கியக் என்று பிடிஏ. அதுல இப்ப பண்ண அங்க பிராமின் ஓட்ஸை கவர் பண்ணதுக்கு அகிலேஷ் யாதவ் சொல்லிட்டாரு பிபிடிஏ, பண்டித் பீச்சிலே தலித் அல்ப சங்கட். पीडीए में पीडी पंडित का ही शॉर्ट फॉर्म है कि पीडीए में पीडी जो है वो पंडित का शॉर्ट फॉर्म है. இன்று மிக அழகாக சொல்லிவிட்டார் யோகி ஆதித்யநாத். அங்க டபுள் பிடிஏ இல்ல, அது பண்டித் பீச்சிலே தலித் அல்பசங்கி இல்ல, அது பாகிஸ்தான் பீச்சிலே பாகிஸ்தான் சொல்லிட்டார். पी की परिभाषा पहले पिछड़े से, फिर पी की परिभाषा पंडित से, और आप देखना एक दिन वे पी की परिभाषा पाकिस्तान से भी कर देंगे. அது உத்தரப்பிரதேசத்தை சூட பிடிச்சிருச்சு. இதெல்லாம் தான் அகிலேஷ் யாதவ் புரியுது உங்களுக்கு. அதனால மாநில கட்சிகள் 3 வர்ணித்தேன். தமிழ்நாடு உங்களுக்கே தெரியும் என்ன ஆச்சுன்னு. அப்புறமா அரவிந்த் கெஜ்ரிவால் போனது. இதை தவிர உத்தவ் தாக்கரேனுடைய சண்டை, இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க. 2023 சீனிவாசன் இந்திய அலையன்ஸை உருவாக்கினார். அதற்கு மாண்புமிகு நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட போய் இருந்தார். அது 2 நாள் கழிச்சு அவரே வந்துட்டார், 2 வருஷம் கழிச்சு இப்ப அவரே போயிட்டார். ஆனா அகில இந்திய அளவில் சீனிவாசன், இந்திய வாக்காளர்கள் 65 கோடி பேர் எதிர்பார்க்கிறார்கள் இந்தியாவில் ஒரு சுதந்திரமான வலுவான எதிர்கட்சி தேவை என்று. இந்த மாநில கட்சிகள் உடைவது, மீண்டும் பாஜக வருவது, மாநில கட்சிகள் தோல்வி அடைவது, இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய திடீர் உதயம் அதுலதான் வந்து. எதிர்கட்சி இல்லைங்கிறதுனால தான் அவனுடைய ரைஸ். அது ஒரு பெரிய ஒரு நீங்க சொல்ல வர்றது எதிர்கட்சிகள் ரொம்ப பலவீனமா இருக்கிறதுனால அந்த ரோல கரப்பாம்பூச்சி கட்சி பிளே பண்றாங்கிறீங்க. எப்படி பாஜக காங்கிரஸ் டெல்லியில் வீக்கான போது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாரோ, எப்படி தேஜஸ்வி யாதவும் பிஜேபியும் பங்கிப்பூர்ல வீக்கான போது ஜனசுராஜ் கட்சி என்று பிரசாந்த் கிஷோர் வருகிறாரோ, எப்பொழுது திமுக அதிமுக விஜய் வருகிறாரோ, இதெல்லாம் ஒரு புது டெவலப்மெண்ட் ஆஃப்டர் 26 சொல்ல வரேன். சார், இப்போ உங்க ஃபேவரட் ஏரியா செய்தி துளிகள். செய்தி துளி 1. சோனியா காந்தி சுயசரிதம் எழுதுகிறார். அதில் 544 பக்கம் இருக்கக்கூடிய அந்த புத்தகம் பென்குயின் நிறுவனத்தால் வெளியிடப்பட இருக்கிறது நவம்பர் 10ஆம் தேதி. அதனுடைய பெயர் பிலாங்கிங் எ ஜேர்னி ஆஃப் லவ் என்பது. அதில் 544 பக்கங்களில் 18 அத்தியாயங்கள் இருக்கின்றன.
அதில் ஒரு அத்தியாயம் ஸ்ரீபெரும்புதூர். அந்த ஸ்ரீபெரும்புதூர் அத்தியாயத்தில் சோனியா காந்தியுடைய மன எண்ண அலைகள் மரகதம் சந்திரசேகரன் குறிப்பிட்டிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். ஆக மொத்தம் ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க. அதன் மூலமாக அந்த புத்தகம் வெளிவந்த பிறகு தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் உறவு மேலும் பிரியும் என்று தான் சில யூகங்கள் டெல்லியில் உருவாகின்றன. காரணம், திமுகவை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் இருப்பதாக பலர் சொல்லுகிறார்கள். இல்ல, இதுக்கு முன்னால ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தொடர்பா ஜெயின் கமிஷனுடைய இன்டரிம் ரிப்போர்ட் வந்தது. அந்த இன்டரிம் ரிப்போர்ட் எப்படியோ சீதாராம் கேசரி கைக்கு போச்சு. அன்னைக்கு அவர் தான் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர். அவருக்கு கொண்டு போய் சேர்த்தது நீங்கன்னு பத்திரிகை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதை தொடர்ந்து அந்த இன்டரிம் ரிப்போர்ட்ல அதுல டிஎம்கேக்கு தொடர்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குன்னு அவர் இன்டர்பிரட் பண்ண. அதனால மத்தியில அமைச்சர்களாக இருக்கக்கூடிய இந்த டிஎம்கே அமைச்சர்கள் டிராப் பண்ணாதான் வெளியில இருந்து நாங்க தர்ற சப்போர்ட்டை தொடர்வோம்னு சொல்ல, அதுக்கு ஆளும் தரப்புல மறுக்க கடைசியில் ஒரு நேஷனல் கவர்மெண்டே கவுந்தது. ஏன்னா காங்கிரஸ் தன்னுடைய ஆதரவை புல் அவுட் பண்ணாங்க. இவ்வளவுலாம் நடந்திருக்கு. இப்ப நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, சோனியா காந்தியினுடைய இந்த புத்தகத்துல அந்த இன்டரிம் ரிப்போர்ட்டை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான வாசகங்கள் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அதாக சொல்லுகிறார்கள். அது அந்த ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி வாக்கியங்கள் இருந்தால் தமிழகத்தில் மீண்டும் காங்கிரஸ் திமுக உறவு நகரும். இல்ல, இப்பவே இல்லையே. இப்பவே காங்கிரஸ் உறவு இல்ல. ஃபர்தரா போகும். அப்போ மாநாட்சி இதெல்லாம் வரக்கூடிய காலம் கட்டம் வந்து அது இன்னும் ஃபர்தரா டிவைட் ஆகும். ஓ, செய்தி துளி 2. மல்லிகார்ஜுன் கர்கே காங்கிரஸ் தலைவர். அவர் உத்தராகண்டுக்கு சென்றிருந்தார். ஹல்த்வானி என்ற இடம். அங்கு ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது, ஒரு கோவில் அருகே. அந்த கோவிலுக்கு பலர் இருந்தார்கள். அந்த கோவிலுடைய அருகே இருப்பதனால் இவர் இந்த பேசி முடிந்த பிறகு மறுநாள் காலையில் சில இந்து அமைப்புகள், காங்கிரஸ்காரர்கள் உள்பட அந்த அமைப்பில் இருப்பவர்கள் கோவிலை நடத்துகிறார்கள். அந்த கோவில இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அங்க போய் சாணியெல்லாம் போட்டு தெளிச்சு கிளீன் பண்ணி விட்டாங்க. சுத்திகரன் அந்த இடத்த கிளீன் பண்ணி. அது ஒரு பத்திரிகையிலும் லோக்கல் டெலிவிஷன்ல வந்தது. 8ஆம் தேதி ஜூலை மாசம் நடந்தது. ஆனா அது ஜூலை எண்டில், அது ஆகஸ்ட் மாசத்துல தான் அது மல்லிகார்ஜுன் கர்கேக்கு தெரிஞ்சு ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல அதை பிரிண்ட் பண்ண. அது ஒரு பெரிய பிரச்சனையாக அதை ராஜ்யசபாவில் மாபெரும் ஆக்ரோஷத்துடன் மல்லிகார்ஜுன் கர்கே சொன்னார், நான் ஒரு தலித்து, என்ன பேசி முடிச்சிட்ட அப்புறம் என்னுடைய இடத்து சாணி போட்டு அலம்பினாங்க, மஞ்சள் தண்ணி தெளிவிச்சாங்க, இது என்ன இது அப்படின்னு ஓன்னு கத்தினார். காரணம் உத்தரப்பிரதேச எலெக்ஷன் வரதுனால. मैं हल्द्वानी में पब्लिक स्पीच में रामलीला मैदान में रामलीला स्टेज पर भाषण किया और लाखों लोग वहां पर थे। उस वक्त मैंने किसी समाज का, किसी धर्म का नाम नहीं लिया, सिर्फ मैं लोगों के समस्याओं को वहां पर बताया। लेकिन मेरे स्पीच होने के बाद कल वो लोग, बीजेपी के लोग सब मिलके हवन करके उस स्टेज का शुद्धिकरण करने का काम किए। ये தவிர சிபி ராதாகிருஷ்ணன் அவைத்தலைவர், ராஜ்யசபா அவைத்தலைவர் சொல்லிட்டாரு, கண்டம் பண்றேன், தப்பு இது, அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது, பண்ணிருக்க கூடாது. உடனே ராஜ்யசபாவின் அவைத்தலைவர், அதாவது ரூலிங் பார்ட்டியுடைய தலைவர் ஜேபி நட்டா எழுந்து இதை நிச்சயமாக கண்டம் பண்றோம், எங்களுக்கு இது தெரியாது, நாங்க பாஜகவுக்கு அது சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. बीजेपी does not subscribe to such activities, never. लेकिन आपने कहा है हम इसकी तहकीकात भी करेंगे, जो भी बात हुई है उसकी तहकीकात जरूर होगी, लेकिन मैं स्पष्ट करना चाहता हूं इस तरह की एक्टिविटी को भारतीय जनता पार्टी कभी भी सब्सक्राइब नहीं करती है। मैं भर्त्सना करता हूं और मैं भर्त्सना भी करता हूं
और राष्ट्रीय अध्यक्ष जी इसको गहराई से देखेंगे भी, लेकिन आपकी भावनाओं को जो ठेस पहुंची है वो सच में हम सबके लिए खेद का विषय है। சோனியா காந்தி ஷேம் கத்தினாங்க. நிதின் நவீன் புதிதாக ராஜ்யசபாக்கு வந்திருக்கு, அவரு ஏன்னு சொல்லிட்டாரு இது சேம் கண்டம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா மல்லிகார்ஜுன் கார்கே சிடபிள்யூசி மீட்டிங்ல சொல்லியிருக்காரு, எல்லாருமே கண்டம் பண்ணாங்க. ஆனா காங்கிரஸ் பெஞ்சில் இருக்கக்கூடிய பிரமோத் திவாரி, ஜெயராம் ரமேஷ், ப சிதம்பரம் மற்றவர்கள் ஏன் கண்டம் பண்ணவே இல்லைன்னு வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார். இவங்கெல்லாம் குவைட்டா இருந்துட்டாங்க, எனக்கு காங்கிரஸே சப்போர்ட் இல்லைன்னு மன வருத்தப்பட்டிருக்கிறார். அதுதான் செய்தித்துளி. செய்தித்துளி 3. ராகுல் காந்தி பெண் வச்சுக்கிறது கிடையாது. காரணம் என்ன என்று கேட்டால், பெண் இஸ் பவர். நான் டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டேன், எனக்கு பவர் வேண்டாம், நான் எல்லா மாநில கட்சிகளுக்கும் மாநில அமைப்புகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன் என்னுடைய பவர்ஸ். பேனா இருந்தாதான் கையெழுத்து போட முடியும், இல்ல நான் கையெழுத்து போட மாட்டேன். பவருக்கு ஆசைப்படல, அத்தாரிட்டிக்கு ஆசைப்படலைங்கிறார். அத்தாரிட்டிக்கு ஆசைப்படல. அதுக்கு தவிர பவர் இஸ் பாய்சன் மம்மான்னு சோனியா காந்தி கிட்ட சொல்லியிருக்கார். பவர் என்பது ஒரு விஷம் என்று தங்களுக்கு நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இப்ப அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டாரோ, எந்த காலமுமே இனி காங்கிரஸ் பவருக்கு வராதுன்ட்டு அவங்க முடிவு பண்றாங்களோ இல்ல மாநில கட்சி முடிவு பண்ணிடுச்சு. அதனால ஆதவ அர்ஜுனா தமிழ்நாடு அசம்பிளியில ஒரு தமிழர் முதலமைச்சர் பிரதமரா வருவான்னு சொல்லிட்டார். தென்னிந்தியாவிலிருந்து ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். ஓகே. ஆனா அதே நேரத்தில் மாணிக்கம் தாக்கூர் வருகிற 2029 தேர்தலில் பிரதமர் வேட்பாளரா ராகுல் காந்தி இருப்பார்னு சொல்லியிருக்காங்க. விஜய் பிரதமர் வேட்பாளருங்கிறாங்க. இன்றைய சிஎம் வருங்கால பிஎம் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு நொடியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை நோக்கியே பயணிப்போம். வருங்கால பிஎம் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்பதையும், தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர். ஒரு வார காலத்துக்கு முன்னாலே வட மாநிலத்திலிருந்து சில பேர் என்னை சந்தித்தார். உங்கள் முதலமைச்சரை போல எங்களுக்கு எப்படி முதலமைச்சர் கிடைப்பார் என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் வட மாநிலங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தளபதியை தவிர எவராலும் இல்லை என்ற வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளருங்கிறாங்க. மாவட்ட அமைச்சர் ஜெகதீஷ் இன்றைய சிஎம் நாளைய பிஎம் சொல்லியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டரா விஜய் தான் முன்னிறுத்துறாங்க. ராகுல் காந்தி தமிழக ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க இன்னும் எல்லாருமே ரசிகர் மன்ற போர்ட்ல இருக்காங்க. அதனால நீங்க ரசிகர் மன்ற போர்ட்ல இருக்கவங்களை நீங்க மௌனம் மாற்ற முடியாது. அவர்களுடைய மோடு வேற, எங்களுடைய மோடு வேற. ராகுல் காந்தி தமிழ்ராசன் சார் இருக்கட்டும் சார், 2 பேரும் ஒரு கூட்டணிக்குள்ள இருக்காங்கன்னா இப்ப யாருதான் அந்த கூட்டணி தான் பெரியது. எங்க இருக்கு அந்த கூட்டணி? அமித்ஷா சென்னைக்கு வந்த பிறகு ஒரு பெருமையில பாம்ஸ் எல்லாம் போட்டு வந்துட்டாரு, கொட்டி கொடுத்திருக்காரு. அதெல்லாம் கூட்டணி எல்லாம் முடிஞ்சு போச்சு. சோஃபா கொடுத்தாரு தோழமை கட்சிகளுக்கெல்லாம், எம்எல்ஏக்களுக்கெல்லாம் கொடுத்தாரு. அதே சமயத்துல அமித்ஷா கிட்ட ஒரு பேக் ஃபுட் பாக்ஸ் கொடுத்துட்டாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க? காங்கிரஸும் தாவேக்காவும் பிரியுது சீனிவாசன். அப்படி இந்த தாவேக்கா காங்கிரஸ் நட்பு 2029 வரைக்குமா தாங்குமா? 2026 தாண்டாது. 2027 புது முகங்கள் வர ஆரம்பித்துவிடும். செய்தித்துளி 4. ஜெகதீப் தங்கர் சுப்ரீம் கோர்ட்ல போய் முன்னாள் துணை ஜனாதிபதி ராஜினாமா செய்தவர், நடுவில் உடல்நிலை சரியில்லாதவர், 78 வயதானவர், மீண்டும் சுப்ரீம் கோர்ட்ல போய் நான் லா பிராக்டிஸ் பண்றேன் அட்வொகேட் லைசன்ஸை ரினியூ பண்ணியிருக்கார் சென்ற வாரம். அப்பொழுது சுப்ரீம் கோர்ட் பார் கவுன்சில்ல ஒரு எலெக்ஷன் நடக்குது. இப்போ அதுல ஓட் போட்டுட்டார். செய்தித்துளி 5.
ஸ்மிருதி இரானி ராஜ்யசபா எம்பி ஆகிறார் உத்தரப்பிரதேசத்திலிருந்து. காரணம் என்ன என்று கேட்டால் 10 பேர் உத்தரப்பிரதேச நவம்பர் எலெக்ஷன் இருக்கு சீனிவாசன், நவம்பர் 10 MPs சாலிட் அப்படியே. அதுல ஹர்தீபுரி ஓய்வு பெறுகிறார், அருண் சிங் ஓய்வு பெறுகிறார், மற்றும் பிரிஜ்லால் என்பவர் ஓய்வு பெறுகிறார். நிறைய பேர் அதுல புது பொங்கலை கொண்டு வர ஆசைப்படுகிறார்கள். அது ஸ்மிருதி இரானி இருக்கும் என்று பலர் யூகிக்கிறார்கள் டெல்லியில். செய்தி துளி 6. திருப்பதி கோவிலுக்கு செல்பவர் நடைபயணமாக செல்லக்கூடிய பக்தர்களுக்கு இதுவரைக்கும் வான விலங்குகள், அதாவது குரங்கு, யானை, அந்த மாதிரி சம் சார்ட் ஆஃப் வைல்டு எலிஃபென்ட்ஸ் எல்லாம் வந்து கெடுக்கிறது. நடுவில் குரங்கெல்லாம் சேர்ந்து பிடிச்சுன்னு போயிருங்க. ஆனால் திருப்பதி தேவஸ்தானம் ஒரு நூதன முறையை அணுகுமுறை செய்திருக்கிறார்கள், இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அதற்கான ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. ரோபோ டாக் என்று, நாய் மாதிரி நடந்து போகாது ரோபோ. அதற்கு 4 பக்கமும் கேமரா இருக்கிறது. அதனுடைய அந்த கேமரா குரங்கு வருவதையும் விலங்குகள் வருவதையும் அருகே இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் ரூமுக்கு தெரிவிக்கிறது. அந்த கண்ட்ரோல் ரூமில் புகைப்படத்தில் டெலிவிஷனை பார்த்துட்டு அப்புறம் ஸ்கிரீன்ல பார்த்துட்டு அப்புறம் அந்த டிராபிக் நிறுத்துறாங்க, பக்தர்களுக்கு அறிவுரை வழங்குகிறார்கள், மைக்ல சொல்றாங்க. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இதை வைத்துக்கொண்டு பல மாநிலங்கள், வட இந்தியா மாநிலங்கள், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், அசாம் போன்ற மாநிலங்களில் இது மாதிரியான ரோபோவினுடைய புகழ்ச்சியை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்காக பல அரசாங்கங்கள் திருப்பதி தேவஸ்தானங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி துளி. மற்ற மாநிலத்துல எதுக்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்? அதுல என்ன பிரச்சனை? சென்ற வாரம் 90 யானை ஒரு ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணிச்சு. வருஷம் போச்சு. அது யானை கேட்டுக்கிட்ட அது அசாம்ல ராஜதானி நிறுத்திட்டாங்க. ஒரு மணி நேரத்துக்கு நின்று போச்சு. அப்போ சில பேர் கை கொடி காமிச்சு அந்த டிரைவருக்கு ஸ்பீடா வரக்கூடிய யானைக்கு, அதாவது இந்த ட்ரெயினுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி யானை வந்து கிராஸ் பண்ணிட்டுன்னு வச்சுங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி யானை வருது, கொஞ்சம் வந்து ஃபிளாஷ் பண்ணுது அந்த ரோபோ. அது டிரைவருக்கு சொல்றது, பிளஸ் கண்ட்ரோல் ரூம் சொல்றது, இனிமேல் ஸ்டேஷன்ல ஸ்டாப் பண்ண முடியும் அந்த ட்ரெயினை. இதனால பல யானைகள் ரயில் விபத்தில் மரணம் அடைகிறது. இதை தடுப்பதற்காக நூதனமான டெக்னாலஜி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க சமீப காலமாக. இப்ப அதே போல இப்ப திருமலை திருப்பதியில வந்து குரங்கு கிராஸ் ஆறதை இன்ஃபார்ம் பண்றதுக்காக இந்த டாக் ரோபோஸ் டெவலப் ஆயிருக்கா. இது ட்ரோன் மாதிரியே செயல்படுமா? ரோபோ அது அடக்கவும் செய்யும். அந்த குரங்கு என்ன குரங்கு வந்து நாயை திறத்துறது, அப்பெல்லாம் இந்த குரங்கு மேல இந்த ரோபோ, அதெல்லாம் ஒரு சில டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு நூதனமாக இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அதுதான் செய்தி துளி. ராஜகோபாலன், ரொம்ப அருமையான சுவாரஸ்யமான பல்வேறு தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க. மிக்க நன்றி ராஜகோபால். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.